அண்ணா நீங்களா? நீங்க யாரு? அண்ணா என்ன தெரியலையா? தெரியலையா? உங்களை தானே ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். அங்க பாருங்க. ப்ரோ அத நான் பாத்துக்கிறேன். நீங்க கனவு பதினொன்று விளையாடுங்க. கனவு போதணும்னா? ஆமா. அப்படி எனக்கு எதுவும் விளையாட தெரியாது. நான் சொல்லி தரேன். அவ்வளவுதான். இது நல்லா இருக்கே. நான் போய் விளையாடுறேன். டேய் முனுசாமி, டேய் முனுசாமி, அவனு எங்கடா அனுப்புனா? பிரதர் அவன் கனவு பதினொன்று விளையாட போயிருக்கான். ஓ அனுப்புறது நீங்க தானா? ஆமா பிரதர். சரி அப்ப அவன் கனவு காண்டோம், நீ வந்து அவன் வேலையை பாரு வா. நீ யாரு? ஆமா. 5 நிமிஷம் மூஞ்சி இதெல்லாம் நல்லா அல்லரிஜன் புஷ்பா மாதிரி ஆயிட்டியாடா. எல்லாம் நீங்க தானே காரணம். நான் காரணமா? ஆமாண்ணே, நீங்க சொன்னதை வச்சுதான் பயங்கரமா ட்ரீம் 11 விளாண்டு இவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்டே கட்டியிருக்கேன். 5 நிமிஷம் மூஞ்சி இவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்கினியா? அந்த பில்டிங் கட்டினது யாரு தெரியுமா? நான் தான்டா. உன் கான்ட்ராக்டுக்கார 1 வருஷமா வச்சு செஞ்சு அமுச்சு விட்டான்டா. சரி விடுங்கண்ணே, இப்ப நம்ம கனவு 11 விளாண்டோம்னு வைங்களேன், திரும்ப கனவு போடணும். One hour later. டேய் மச்சான், உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன்டா. பக்காவா பண்ணிடு சரியா? பண்றேன். அப்படின்னுடா பேசுங்க மேனேஜர் கிட்ட. அதுவா மச்சான்? வாங்க உட்காருங்க. லோன் கேட்டு வந்தேன். எஸ் எஸ் ஓகே. சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும்? ஒரு 75 lakhs சார். ஓகே 75 lakhs வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க? வேற லெவலில் யாரும் யோசிக்காத ஒரு ஐடியா யோசிச்சிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டீம் சார், இந்த பக்கமும் ஒரு டீம் சார். இந்த 2 டீம்ல இருந்தும் கொஞ்சம் பேர் எடுத்து போடுவோம் சார். இதுலேருந்து ஒரு 4-5 பேர், இதுலேருந்து ஒரு 4-5 பேர், 2 பக்கமும் எடுத்து போட்டு ஒரு டீம் உருவாக்குறோம் சார். ஸோ இந்த ஒரு டீமை உருவாக்கி இங்கே ஒரு விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், பவுலர் எல்லாரையும் நம்ம செட் பண்ணி வைக்கிறோம் சார். செட் பண்ணி வச்சு கனவு 11 ஒரு மேட்ச் இருக்குது சார், அது விளாட்றோம் சார். அது விளாண்டோன்னு வைங்களேன் சார், 75 lakhs 1 crore 1.5 crore மாற்றி காமிக்கலாம் சார். அது கனவு கேம் விளையாடுறதுக்கு தான் லோன் வாங்க வந்தியா? ஆமாம். அட கிரிக்கெட் போயிட்டுமே. இந்த வாட்டி கப்பு எங்களுக்கு தான். ஏய் புள்ளிப்பு எப்பவுமே சிஎஸ்கே தான் கப்பு. இப்பதான் 2 கப் அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துக்கிறோம். மூஞ்ச பத்தலே தெரியும் சக்தனா அதிர்ஷ்டம்டா. ஏய் ஏன் சிஎஸ்கே தான்டா கப்பு. இந்த கதெல்லாம் இல்லை, இந்த வாட்டி கப்பு எங்களுக்கு தான். ஏன்டா மும்பை இந்தியன் டிஷர்ட் வாங்க காசு இல்லாம இந்தியன் டிஷர்ட் போட்டு வந்திருக்கேன் நீ எல்லாம். ஏய் இதெல்லாம் சொல்லிருப்போம். யோ டிஷர்ட் வாங்க காசு இல்லாமலாம் இல்லை, இந்தியா டிஷர்ட் போட்டாதான் நாங்கள் கப் அடிப்போம். கொஞ்சம் வழி விடுங்க. சரியாவா? எல்லா தடவை நீங்க தான் கப் அடிப்பீங்களா? இந்த தடவை நாங்க தான் கப் அடிப்போம். நீங்க ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு கிளம்பலாம் வீட்டை பார்க்க. ஓகே அப்படி ஓரமா போய் பால் குடிப்போ, வந்துட்டு கப் அடிப்போம். நான் சொல்லிருப்போம் போ. ஹலோ கேட்டு பாருங்க, சாம்பியன் டிராஃபி கப்பு உங்க காரணம் யாருன்னு. நாங்க அடிச்சதுனாலதான் ஃபைனல் வரைக்கும் உள்ளே வந்து கப்பு வாங்க வந்தோம். கப்பு எங்களுக்கு தான் இந்த வாட்டி. கப்பு சிஎஸ்கே தான்டா. இல்ல நீங்க 3 பேர் தான் கப் அடிப்பீங்களா? நாங்களும் தான் கப் அடிப்போம். ஏமா காப்பி கலர் ட்ரெஸ் போட்டா தான் உனக்கு காவியா மாறன்னு நினைப்பா? மூஞ்ச பார்த்த வெற்றி மாதிரி நினைப்பா. ஏய் ஃபாரின்ல இருந்து எத்தனை பாய்ஸ் இறக்கி இருக்கோம் தெரியுமா? நாங்க தான் கப் அடிப்போம். நீங்க எத்தனை பாய்ஸ் இறக்குறதுலாம் மேட்ரு இல்ல, நம்ம ஊர்ல எத்தனை பாய்ஸ் விளாடுறோங்கிறது தான் மேட்ரு. ஹலோ சொல்லுங்க மலிங்கா பாய். அரே ரோஹித் பாய் 2 நாள்ல வரேன்னு சொல்லிச்சோ, இன்னும் அலே காணோம். பாய் ஃபேமிலி வெக்கேஷன் பாய். அரே மாலத்தீவுல மஜா பண்ணிட்டு இருக்கே, சீக்கிரம் கிளம்பி வா. அரே பாய் இப்பதான் 2 கப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஐயோ அரே பாய் 2 கப்பா வாங்கி கொடுத்துட்டு அப்பதான் பாரு, சீக்கிரம் கிளம்பி வா பாய். 1 கப்பு 2 கப்பு 3 கப்பு 4 கப்பு 5 கப்பு 6 கப்பு ஹிட்மேன் ஆஃப் கப். சொல்லுங்க பாய். அரே ரோஹித் பாய் நீ வரலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, விடு, இங்க நிறைய பேர் இருக்கும், நான் போட்டுக்கிறேன். ஹட்ரிக் பண்ணி அவ கேப்டனா போட்டுக்கிறேன், விடு. பாய் இந்த ஃபிளைட் ஏற்றேன் பாய், இந்த வந்துட்டேன்.
அரே என்ன பாய் பாய் வாங்க கப்பு வாங்க போலாம். அரே நீ மாலத்தீவுல மஜா பண்ணு மஜா பண்ணு போ. அரே பாய் என்ன பாய் கொச்சிக்கிற பாய், வா பாய் போய் கப்பு வாங்க பிராக்டிஸ் பண்ணலாம் பாய். எல்லாம் ஓகே. ஓகே தாங்க, பிடிக்க போய் தானே ஓகே சொல்லியிருக்கேன். நிறைய ஆசை இருக்குங்க, உங்க கூட ஒரு எல்லாம் சுத்தணும். சிஎஸ்கே மேட்ச்க்கு எல்லாமே ஸ்டேடியத்துல போய் பார்க்கணுங்க. சிஎஸ்கேவா அப்படின்னா என்ன? சிஎஸ்கே பத்தி ஒன்றும் தெரியாது. சிஎஸ்கே பத்தி ஒன்றும் தெரியாம வந்துட்டானுங்க. இது செட் ஆகாதுங்க. எல்லாம் ஓகே சொன்னீங்க, இப்போ செட் ஆகாதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு சிஎஸ்கே பத்தி தெரியல, ஐபிஎல் மேட்ச் பத்தி ஒன்றும் தெரியல. உங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்றது? என்னங்க, நான் எவ்வளவோ ரிஜெக்ஷன் கேள்விப்பட்டிருக்கேன். என்னமோ புதுசா ஐபிஎல் பிடிக்கல, சிஎஸ்கே தெரியாது, அதெல்லாம் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் இப்படிதான். என்னங்க உங்களுக்கு ஐபிஎல் பத்தி தெரியணும் அவ்வளவுதானே? ஆமா. இன்னைக்கு ஒரு நாள் விடுங்க, நாளைக்கு பாருங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு பாருங்க, அப்போ தெரியும். The next day. ஒரு நிமிஷங்க, நான் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன், அப்ப எதுக்குங்க திரும்ப வந்துட்டு இருக்கீங்க? மொத்த ஐபிஎல் ஹிஸ்டரி சொல்றேன் கேளுங்க. இது வரைக்கும் நடந்தது 17 சீசன், இப்போ நடக்க போகிறது 18வது சீசன். இது வரைக்கும் எந்தெந்த டீம்லாம் கப் அடிச்சிருக்கா? சிஎஸ்கே தடவை, மும்பை தடவை, கேகேஆர் தடவை, குஜராத் டைட்டன்ஸ், ராஜஸ்தான், சன்ரைஸ் இவங்களாம் ஒரு தடவை கப் அடிச்சிருக்காங்க. கப்பே அடிக்காத டீம்னா பெங்களூரு, டெல்லி, பஞ்சாபுங்க பல தடவை கப் அடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்களாம் ஒரு தடவை கூட கப் அடிச்சு கிடையாதுங்க. இது வரைக்கும் மொத்த ஐபிஎல் அதிகமாக ரன் அடிச்சதுன்னா அது கோலிங்க, அதிகமாக விக்கெட் எடுத்ததுன்னா அது சகலுங்க, அதிகமாக 6 அடிச்சதுன்னா அது கிறிஸ்கேலுங்க, இந்தியன் சைட்லேருந்து ரோஹித் சர்மாங்க, அதிகமாக மேட்சை ஃபினிஷ் பண்ணதுன்னா அது நம்ம MS தோனிங்க. நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்தில் டிக்கெட் ரேட் வெறும் 1000 ரூபா 2000 ரூபா தானாங்க. ஆனால் அது விற்கிறது 10, 15, 20,000. இந்த 20,000 டிக்கெட்டையும் வாங்குறதுக்கு நம்ம பசங்க எல்லாம் சேப்பாக் ஸ்டேடியத்தில் இருக்க பக்கத்தில் இருக்க எல்லா கடைகளுக்கும் போய் ஏறி இறங்கி தேடி அலையிறாங்க. இந்த மொத்த ஐபிஎல் ஹிஸ்டரி உங்களுக்காக தேடி பிடிச்சி நைட்டு எழுதி படித்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக உங்க முன்னாடி வந்து நிற்கிற 90 கிட்ஸுங்கண்ணா. எப்படிங்க இதெல்லாம் ஒரே நாள்ல? பசங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவாங்க, என்னன்னாலும் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓகே ஆகுங்க? ஓகே தான். நீங்க தண்ணி குடிங்க. சூப்பரா மச்சான். இந்த ஜென்ரேஷன்ல அவ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உடனே தண்ணி எடுத்து கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம். சூப்பர்ல வந்த தங்கச்சி. என் தங்கச்சி இல்லை அப்படி இருக்காங்க. சரி மச்சான், ஐபிஎல் வேண்டா. சூப்பரா சிஎஸ்கே பேட்டிங் வேற லெவல்ல இருக்கு. நீங்க நல்லா ஃபயர் அடுக்கி வாசி. ரொம்ப போர் அடிக்குது. ஆமாங்க, என்ன பண்றது? ஆமா, நீங்க ஐபிஎல் மேட்ச்லாம் பாப்பீங்களா? பாப்பனே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லா மேட்சும் பாப்பேன். சூப்பருங்க. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி பத்திரனா ஒன் ஆஃப் ஒரு சிஎஸ்கேவோட மெயின் பிளேயர்ல. சிஎஸ்கேவா? அப்படின்னு என்ன? ஏங்க சிஎஸ்கேனா என்னன்னு கேக்குறீங்க? பத்திரனா இருக்கிற டீமுங்க. அவர் தானே சிஎஸ்கேவோட ஒன் ஆஃப் ஒரு மோஸ்ட் பாப்புலர் பிளேயர் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர். தெரியாம பத்திரனா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆஸ்திரேலியா டீமுங்க, எல்லோ கலர் ஜெர்சி போட்டுருப்பாருல. ஏங்க எல்லோ கலர் ஜெர்சி போட்டாலே அது ஆஸ்திரேலியா டீம் தானா? அவர் ஆஸ்திரேலியா டீம் இல்லைங்க, இந்தியாவுக்குள்ள ஒரு பிரீமியர் லீக் நடக்குது, அதுல ஒன் ஆஃப் ஒரு டீம்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பத்திரனா விளையாடிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவரு பவுலிங் போடுவாரு பாருங்க, அவ்வளவு கியூட்டா இருக்குங்க. அது லாஸ்டா பண்ணுவாரு பாருங்க, நம்ம கியூட்டா இருக்குங்க. அட பத்திரனா பைத்தியமே, என்ன ஏதுன்னு தெரியாம பத்திரனாக்காக மட்டுமே மேட்ச் பாப்பீங்களா நீங்களா?